வணக்கம் அன்பு நேயர்களே! அன்பின் கடைச்சங்கம நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். தெருநாய்களுக்கு நாம் உணவு அளிப்பதனால் நம்முடைய உள்ளம் வளரும். வாழ்க்கையில் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வில் கிவ் த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார் எனிஒன். ஏதாவது ஒரு அனிமலுக்குனாலும் சரி, எந்த ஒரு விலங்கினத்துக்கு நீங்கள் உணவு அளிச்சீங்கன்னா, உங்களுக்கு வில் கிவ் பாசிட்டிவ் எனர்ஜி. உங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டாப் ஆகும். ஒரு வீட்டுக்குனாலும் சரி, நமக்கும் சரி நல்ல ஒரு பாதுகாப்பு தரும். நாய்களுக்கு உணவு கொடுப்பதனால வீட்டில் சுபகாரியங்கள், கிரக தோஷ நிவர்த்திலாம் கிடைக்கும். ராகு, கேது, கிரக துஷ்பிரபாவங்களை குறைச்ச நாய்களுக்கு ரொட்டிகளாக நம்ம கொடுக்கலாம். மேலும் கருப்பு நாய், எருமைகளுக்கு உணவு அளித்தோம் அப்படின்னா, அந்த சாட்டன்ஸ் அந்த கிரகத்துடைய தாக்கத்தை குறைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் நாய்களுக்கு உணவு கொடுக்கலாம்னா நமக்கு நம்பிக்கை, பாதுகாப்பு, பங்களிப்பு, அப்படி வீட்டுக்கு சேஃப்டி அப்படிங்கிற ஒரு இது தருது. நம்மை காக்கும் ஒரு அன்பு மிருகம் அப்படிங்கிறது நாய் மட்டும்தான். நம்ம மனுஷர்கிட்ட பல பேர்கிட்ட அந்த ஒரு நல்ல குணத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு அற்புத குணத்தை ஒரே ஒரு ஜீவன், ஒரு நன்றி உள்ள விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாய் தான். இதை ஆண்டவன் கட்டளை படத்தில் சிவாஜி சாருக்கு அந்த நாயோட விஷயம் ஒரு இறப்பு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும், இம்பேக்டை கொடுக்கும். அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இறப்பிலும் கூட ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து விட்டாய் என் அன்பு மணியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு ஆண்டவன் கட்டளை படத்தில் சிவாஜி சார் அந்த நாயோட இறப்பு பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பார். நாய் எப்படி காப்பாற்றிருக்குங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக ஆண்டவன் கட்டளைங்கிற படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும்.